இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நீ என் வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுற. எனக்கு இப்பதாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, குடிக்க தண்ணி வைக்க மறந்துட்டேனே. இருடா வரேன். மணிகண்டா, நிச்சயமா அந்த விக்கிரகம் இந்த வீட்டுல இல்ல. இருங்க குருவே, நாம என்ன வீட முழுசா சுத்தி பார்க்கல. அக்கா கிட்ட வேணா நேரடியா கேட்டு பாருங்க. அக்கா, உங்க மானசீக புதல்வி மல்லி எங்க ஆளைய காணோம்? ஐயோ, அதை ஏன்டா கேக்குற? உற்சவம் நடக்கிற நேரத்துல ஸ்ரீசக்கரம் திருடி போச்சு இல்ல. அன்னையில இருந்து போலீஸ்காரங்க விசாரணை அது இதுன்னு சொல்லி கோவில் கதவை மூடிட்டாங்க. இவ போய் கோவில் வாசலையே உட்கார்ந்துகிட்டு இருப்பா. எப்ப கதவை திறப்பாங்க, எப்ப வேலை சொல்லுவாங்கன்னு தெரியாதுல்ல. கோவில் பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பா. நல்ல விஷயம்தான், விடு. வேலை இருக்கும் போகும். அம்மனோட சன்னிதானத்துல இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். அது என்னமோப்பா, அவளுக்கு புண்ணியம். ஒரு நிமிஷம், நான் போய் பொரியல் கொண்டு வரேன். அந்த மல்லி இங்க இல்லையே மணிகண்டா. இதுக்கு மேல யார கேக்குறது? விக்கிரக விஷயத்தை பத்தி இந்த அக்கா கிட்டே கேட்டு பாருங்க. லலிதாக்கா, நேத்து மல்லி உற்சவத்துல ஏதோ ஒரு விக்கிரகத்தை கையில வச்சிட்டு சுத்திட்டு இருந்தாளே, என்ன அது? உன்னோட மச்சின ஜக்கி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லப்பா. நம்ம ஜாதிக்கு அம்மன்னா ஏதோ இனம் புரியாத ஒரு பாசம். நதிக்கரையில அவளுக்கு அந்த விக்கிரகம் கிடைச்சுதான். சின்ன வயசு, அதை பார்த்த உடனே ஏதோ ஒரு சந்தோஷம். அதனால அதை எடுத்துக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்துறா. அதை கொண்டு வந்து இங்க மண்டபத்துல தாண்டா வச்சு. இருந்து விக்கிரகத்தை காணுமே, எங்க போச்சு? அத்தே, அத்தே! என்னம்மா? மல்லி ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சால, அத காணோம் அத்தே. அடா ஆமா லலிதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கும்பிட்டுட்டு தானே போனேன். அதுக்குள்ள எங்க போச்சு? சங்கல்பம் என்னங்கிறது இனிமேதான் உனக்கு தெரிய போகுது. சம்மதிச்சு ஒத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யலனா வற்புறுத்தி வலுக்கட்டாயமா ஒரு காரியத்தை எப்படி செய்ய வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம தப்பிச்சு வந்த விஷயத்த அந்த ஜக்கி ஐயாக்கு யார் சொன்னது? ஆமா, ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும்? இந்த மாதிரி விஷயம்லாம் ஊர்ல தீ மாதிரி பரவிடும். அதனால அவங்க 2 பேரும் நம்மளை கண்டுபிடிக்க கிளம்பி வந்திருக்கலாம். நம்ம இப்போ போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், அந்த ஜக்கி ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். அன்னைக்கு நம்ம கையில விக்கிரகம் இருந்தப்ப இவங்க நம்மளை இப்படிதானே துரத்திட்டு வந்தாங்க. விக்கிரகம்னு சொல்லாத என் சுந்தரி அம்மாவ. சரி தாயே, விக்கிரகம் இல்ல, சுந்தரி அம்மா தான். சுந்தரி அம்மா பாதுகாப்பா இருக்காங்களா? எங்க வீட்டுல தான் பாதுகாப்பா இருக்காங்க.
வீட்ல எப்பவுமே ஆள் இருப்பாங்க, அதனால எந்த பயமும் வேண்டாம். தினமும் சுந்தரி அம்மாக்கு பூஜை ஆரத்தி எல்லாம் நடக்கும். இப்போ ஊரை விட்டு வெளியே போக மெயின் ரோடு வரைக்கும் ஏதாவது வண்டியில தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் தான் பஸ் ஏதாவது பிடிக்கவே முடியும். அங்கிருந்து எங்க ஊருக்கு போயிட்டா அப்புறம் எந்த பயமும் வேண்டாம். விக்கிரகத்தோடையும் ஸ்ரீ சக்கரத்தோடையும் உன்னோட பயணம் இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பமாயிடுச்சு. ஹே பங்காரி, அங்க பாரு. உண்மைய சொல்லணும்னா இது உன்னுடைய பயணம் கிடையாது, இது ஸ்ரீ சக்கரத்தோட பயணம். வா போலாம். அண்ணே, மெயின் ரோட்ல இறக்கி விட்டுறீங்களா? பின்னாடி இருக்கீங்க. அம்மா, லலிதா, சுனிதா, அம்மா மல்லி வந்துட்டாளா? இல்ல மாமா, வீடு முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அவளை காணோம். இந்த ஜக்கியோட வயிற்று வலியால தான் இவ்வளோ பிரச்சனை. வைத்தியரை பார்க்கலான்னு போனா அவரும் அங்க இல்ல. மல்லி எங்க போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்ல மாமா, வயசுக்கு வந்த பொண்ணு அவ. இப்படி சொல்லாம கொள்ளாம போனா பயப்படுவாங்கன்னு தெரியாதா அவளுக்கு? டே சேகரா, அவ கொண்டு வந்து வச்ச விக்கிரகத்தை காணண்டா. அத வீட்டுல வைக்கிறது தப்புன்னு அவளை புடிச்சு திட்டினேன். அதனால அதை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிட்டாளாடா அவ. ஆமா மாமா, அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு புண்ணியஸ்தலத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே, நம்மள வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை மனசு மாத்திக்கிட்டு கிளம்பி போயிட்டாலோ? இதெல்லாம் ஜக்கியால ஆரம்பிச்ச பிரச்சனை. சரி, அவன் வயிற்று வலி சரியாயிடுச்சா? எங்க போனா அவன்? என்னத்த சரியாச்சோ என்னமோ, திடுதிப்புன்னு எந்திரிச்சு ஓடி போயிட்டான். அவன் போய் தொலையட்டான். மல்லி எங்க இருக்கா, எங்க போனான்னு ஒரு விவரமும் தெரியலையே. அம்மா, அப்பா, வர வழியில ஜக்கி சித்தப்பாவையும் பஞ்சாட்சரியும் பார்த்தேன். அவங்க மூலமா தான் தெரிஞ்சது அந்த பங்காரி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டானா. அவன் கூட நம்ம மல்லி அக்காவும் போறத அந்த போலீஸ்காரங்க பாத்திருக்காங்க. போலீஸ் 2 பேரையும் தேடுறாங்க. உன்னால அந்த விக்கிரகத்தை கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? என்னால முடியும். அப்ப மண்டல பூஜையை போடு. இந்த மண்டலத்துல பிரதிபலிக்கிற இந்த விக்கிரகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு?